கிடைக்காது. சரி அவனோ இந்த ஏரியாக்காரன் போல அப்படின்னு. ஆனா அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி நடந்து ஆண்டவரே இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, இதுல ஒரு 100 பேர் வரமாட்டாங்களா? அதனால திருச்சபையில ஜனங்கள் வரமாட்டாங்களா? நீர் சுத்திகரியும், நீ ரட்சியும். பாருங்க, அன்னைக்கு நடந்த நம்ம செய்ய வேண்டியது டைம் இருக்கு, போய் நடப்போம், நடந்தாச்சு. இன்னைக்கு அந்த ஏரியாவில இருந்து கர்த்தர் எத்தனை பேரை திருச்சபையில கூட்டிட்டு வர்றாரு, எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதனால நம்ம செய்ய வேண்டிய ஒரு பார்ட் இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிட்டு. அதனால எதையுமே அப்படி நினைக்க வேண்டாம். நீ தோல்வியோ வெற்றியோ தோல்வியோ அதை குறித்து கவலை இல்லை. என்னுடைய பார்ட் என்ன, நான் செய்கிறேன். கர்த்தர் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் செய்ததுக்கு தக்க பலனை ஆண்டவர் தராமல் போகவே மாட்டார். அவர் எனக்கு காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஆனா நீங்க கை கட்டி நின்றுட்டு இருந்தா ஆண்டவர் செய்ய மாட்டார்.